எனக்கு பீட்சாவுக்கு நடந்தது சொல்லுங்கள். பீட்சா காலைல ஷோ போட்டாங்க தலைவா. காலைல ஷோ பார்த்துட்டு எனக்கு நெகட்டிவாக ஒரு தலைவா. ஏல படம் பார்த்துட்டேன். மழை செம்ம மழை தலைவா. எனக்கு காலைல பார்த்தவங்களாம் நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. படம் தேட்டரில் உட்கார முடியல அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. பட் படம் பார்த்து சந்தோஷ் நாராயணன், சிங்முஷி சந்தோஷ் அந்த சர்க்கிள்லாம் படம் பார்த்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க. படம் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டாங்க. காட் சுபாராஜ் சொல்லிட்டாரு எல்லாம். ஆனால் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வர ரிசல்ட் இருக்குல்ல, பயம், செம்ம பயம். நல்ல மழை. காலையில் இங்கிலீஷ் மார்னிங் ஷோ 3 ஷோவும் மேட்னி ஷோவும் இங்கிலீஷ் போகுது ஏவிக்கு. அப்புறம் ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் தான் பீட்சா. வெளியே பேனர் கூட இல்லை. இப்போ நான் வந்துட்டு அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டர் போக முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டிலே ஆனதால போக முடியல, மழையில் மழை. நேராக தேட்டருக்கு தான் போகிறேன். 5 தேட்டருக்கு போய் என்னென்ன ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டேன். தம்பி வெளியே பேனர் கூட வைக்கல, வெளியே வேறு நல்ல மழை, நான் ஷோ ஃபுல்லு. இப்போ எனக்கு வந்து இந்த டிக்கெட் கவுண்டில் இருந்த ஒரு அண்ணன் அந்த சொன்ன வார்த்தையில் அன்றைக்கு தேதிக்கு ஒரு 1.25 கோடி எடுத்தப்பட்ட படம் மவுத் பப்ளிசிட்டியில் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்குல. ஸோ என்றைக்குனாலும் எப்பயுமே வந்து அந்த ஆச்சரியம் நிகழ்ந்துடும். மக்களுக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா அது போய் சேர்ந்துருங்கிறதுல எப்பயுமே இருக்கிற நம்பிக்கை தான்.